பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் மக்கள் நில எடுப்பு அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றனர். விவரங்களை செய்தியாளர் இஸ்மாயில் வழங்க கேட்கலாம். இஸ்மாயில், இந்த விமான நிலையத்துக்கான அறிவிப்பு வெளியானதிலிருந்தே அந்த பகுதி மக்கள், குறிப்பாக ஏகனாபுரம் மக்கள் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இப்ப பேரணியா நில எடுப்பு அலுவலகம் நோக்கி சென்றிருக்காங்க. அவங்களோட கோரிக்கைகள் என்னவா இருக்கு? மனு ஏதேனும் கொடுக்கிற திட்டம் இருக்கா அவங்க கிட்ட? பிரியா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 791 நாட்களாகவே பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் நிலம் எடுப்பதற்காக அரசாணை வெளியிட்ட நிலையில் அதில் நோட்டீஸும் அளித்திருந்தார்கள். அதாவது ஏகனாபுரம் சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை ஏகனாபுரத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிலங்களும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக எடுக்க உள்ளதாகவும் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டது. 30 நாட்களுக்கு முன்பு ஆட்சேபனை தெரிவித்து நிலம் எடுப்பு அலுவலகத்தில் ஆட்சேபனை தெரிவிக்க மனு அளிக்கலாம் என அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருந்தாங்க. அதன் பிரகாரம் தான் இன்னைக்கு பேரணியாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் 100க்கும் மேற்பட்டவர் நிலம் எடுப்பு அலுவலகத்தில் இன்று நோட்டீஸ் அளிக்க வந்துள்ளார்கள். அந்த அதிகாரியும் இந்த பகுதியில் முகாமிட்டு இருக்கிறார்கள். நோட்டீஸ் அளிப்பதற்காக தற்போது உள்ள நடத்தப்பட்டு வருகிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக அந்த பகுதிவாசி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஐயா, சொல்லுங்க, இப்போ எதற்காக நீங்க இந்த பகுதியில் வந்திருக்கீங்க? என்ன நோட்டீஸ் வழங்க இருக்கீங்க அவங்க கிட்ட? சார் வணக்கம் சார். நான் ஏகனாபுரம் கிராமம். இங்கே பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுமார் 12 கிராமங்களை அழித்து, சுமார் 12 ஏரி, 30 குளம் குட்டைகளை அழித்து, விவசாய நிலம் 3500 விவசாய நிலங்களை அழித்து இங்கே விமான நிலையம் கொண்டு வரதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தமிழக அரசுக்கு பல வகையில் பல கட்ட போராட்டங்களை நடத்தி நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இங்கே விமான நிலையம் கட்டக்கூடிய இடம் இல்லை, இந்த இடத்துல தகுந்த இடம் கிடையாது, நீர்நிலையை அழித்து, விவசாய நிலத்தை அழித்து, பூர்வ குடிகளை அழித்து இங்கே கொண்டு வர முடியாது, இந்த திட்டத்தை கொண்டு வர வேணான்னு நாங்கள் பல வகையில் மாநில அரசுக்கு, முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கிறோம். தமிழக அரசு எங்களோட போராட்டத்தை ஒரு அளவும் பொருட்படுத்தாமல் ஏகனாபுரம் கிராமத்தில் 792 நாளாக இரவு நேர போராட்டமாக, என்னென்னா பகல் நேரத்தில் நாங்கள் தினக்கூலி தான், பகல் நேரத்தில் வேலைக்கு போவோம், இரவு நேரத்தில் நாங்கள் எல்லாமே ஒன்றிணைஞ்சு போராட்டத்தை நடத்துவோம் சார். ஆனால் நாங்கள் பல கட்ட போராட்டமாக 792 நாள், இன்னியோட 792 நாளாக போராடிட்டு இருக்கிறோம். தமிழக அரசு எங்களுக்கான விடிவு தரத்தால், விடியல் அரசுன்னு சொல்கிறாரு முதல்வர், எங்களுக்கான விடிவு காலம் வருண்டுனா தமிழக முதல்வரை நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுப்பட்டு 12 கிராமத்துலேயும், அதாவது அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை அரசு விமான நிலைய திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட உள்ளதாக நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலத்தை நாங்கள் விமான நிலைய திட்டத்திற்கு தர விருப்பம் இல்லை என ஆட்சேபனை தெரிவித்து தான் இன்று மனு அளிக்க உள்ளனர். பிரியா, விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா அந்த பகுதி மக்கள் பேரணியாக சென்று மனு கொடுத்திருக்காங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இஸ்மாயில்.